சென்னை தலைமை செயலகத்தில் அமைச்சரும் தாவேகா பொதுச் செயலாளருமான என் ஆனந்த் முன்னிலையில் தாவேகாவில் அதிமுகவினர் இணைந்துள்ளனர். இதுகுறித்த செய்தியை அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக மாநில இலக்கிய அணி இணை செயலாளர் சிவராஜ் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் தற்போது தாவேகாவில் இணைந்துள்ளனர். அதிமுக மாநில இலக்கிய அணி செயலாளர் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் தற்போது தாவேகாவில் இணைந்துள்ளனர். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் எழிலரசன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம், இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. அதாவது விஜய் தலைமையில் தாவேகா என்ற புதிய அரசு அமைந்து இந்த நிலையில இன்னைக்கு அமைச்சரவை விரிவாக்கம் நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 32 அமைச்சர்கள் இன்று அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள். இந்த நிலைமையில பார்த்தீங்கன்னா பல்வேறு நிகழ்வுகள், அரசியல் நிகழ்வுகள் எல்லாம் மற்றும் அரசு இயந்திரங்கள், அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துவது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் அமைச்சர் பெருமக்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமையில பார்த்தோம் என்றால் அதிமுகவை சேர்ந்த ஒரு 50க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் நேரடியாக தலைமைச் செயலகத்துக்கு சென்று தமிழகத்தினுடைய முக்கிய அமைச்சராக இருக்கிற புசி ஆனந்த் தலைமையில அவர்கள் தங்களை தாவேகாவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. அதற்கான காட்சிகளை தான் நாம் இப்ப திரையில பார்த்துட்டு இருக்கோம். இதுல பார்த்தோம் என்றால் அதிமுக மாநில இலக்கிய அணி இணை செயலாளரும் முன்னாள் சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் சிவராஜ், அதிமுக மாநில மகளிர் அணி துணை செயலாளர் ஜெயதேவி மற்றும் தென் சென்னையை சார்ந்த அம்மா பேரவை மாவட்ட இணை செயலாளர் நுங்கை மூர்த்தி, ஆயிரவிளக்கு பகுதியை சேர்ந்த 110வது வட்டக்கழக செயலாளர் கேபிள் டிவி மாறி, 118வது வட்டக்கழக செயலாளர் இ பச்சையப்பன் என்கிற ஜிம்மிலி, 113வது வட்ட கழக செயலாளர் சின்னையா, அம்மா பேரவை மாவட்ட தலைவர் எஸ் மணிகண்டன் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் அமைச்சர் புசி ஆனந்த் தலைமையில தலைமை செயலகத்துல போய் தங்களை தாவேகாவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற செய்தி. இதுல நாம பார்க்க வேண்டியது என்னவென்றால், ஒரு கட்சியிலிருந்து நீங்கி இன்னொரு கட்சியில் இணைப்பவர்கள் எங்க போய் இணைய வேண்டும் என்றால் இன்னொரு கட்சியினுடைய தலைமை அலுவலகத்துல தான் இது போன்ற இணைவு சம்பவங்கள் எல்லாம் நடைபெறும். ஆனால் இந்த இடத்துல வழக்கத்துக்கு மாறாக அதிமுகவை சேர்ந்தவர்கள் நேரடியாக தாவேகாவுடைய தலைமை அலுவலகத்துக்கு போய் இணைந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் எங்கே சென்றிருக்கிறார்கள் என்றால் தலைமை செயலகத்துக்கு போய் அங்கு அமைச்சரை சந்தித்து அமைச்சருடைய அறையில தங்களை தாவேகாவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இங்கு கவனிக்கப்பட வேண்டிய செய்தியாக இருக்கிறது. தலைமை செயலகம் என்பது மக்களுக்கு நல்ல திட்டங்களை வகுக்க வேண்டிய ஒரு இடம். அது கட்சி பாகுபாடற்ற ஒரு இடமாக இருக்க வேண்டும். அங்கு தேர்வு செய்யப்பட்டு இருப்பவர்கள் கட்சி பாகுபாடின்றி மக்களுடைய பிரதிநிதிகளாக தேர்வு செய்யப்பட்டு அங்கு சட்டமன்றங்களை இயக்கக்கூடிய சட்டமன்ற பிரதிநிதிகளாக அவர்கள் இருக்கிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள், அமைச்சர் பெருமக்களாக இருக்கிறார்கள், அந்த இடத்துல உயர் அதிகாரிகள் இருக்கிறார்கள். ஒரு அரசு இயந்திரம் செயல்படக்கூடிய ஒரு முக்கிய கேந்திரமாக தலைமை செயலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது கட்சி சார்ந்த விஷயங்கள் நடத்தப்படுவதற்கான இடம் அல்ல. அது முறையாக தமிழக அரசு இயந்திரம் செயல்படக்கூடிய இடம். அந்த இடத்துல போய் இவர்கள் நாங்கள் கட்சியில் இணைகிறோம், தாவேகாவில் இணைகிறோம் என்று போய் ஒரு அமைச்சருடைய அறையில இவர்கள் தாவேகாவில், அதிமுகவை சேர்ந்த தொண்டர்கள் தாவேகாவில் இணைந்திருக்கிற இந்த செயல் என்பது மிகுந்த விமர்சனத்தை ஏற்படுத்தி இருப்பதை நாம் இப்போது கவனிக்க முடிகிறது. தலைமை செயலகம் என்பது அது ஒரு கட்சி அலுவலகம் அல்ல, அது அரசு நிர்வாகம் செய்யப்படுகிற ஒரு இடம். அதை ஒரு கட்சி அலுவலகம் போல அமைச்சர் அவர்கள் பாவித்திருக்கிறார் என்ற விமர்சனம் தற்போது எழுந்திருப்பதை நாம் காண முடிகிறது. எழிலரசன், விவரங்களுக்கு நன்றி.